ஸ்கால் இன்டர்நேஷனல் டூரிசம் குளோபல் இந்த மாநாட்டில் வந்து கலந்துகிட்டதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த அமைப்பை பொறுத்தவரையில் 1934 துவங்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு, பழமை வாய்ந்த அமைப்பு. அந்த அமைப்பு சார்பாக இன்னைக்கு வந்து உலக அளவில் டூரிசத்தை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக செயல்பட்டுருக்கு. அதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் என்கின்ற முறையில் நானும் நம்முடைய இன்சார்ஜ் அமைச்சர் மதிப்பிற்குரிய சம்பத்குமார் சாரும் இங்கே கலந்துகிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சுற்றுலாத்துறையை மற்ற துறைகளை காட்டிலும் ஒரு நல்ல டெவலப் பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் கூட அதிகமான நிதியை கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் மகாபலிபுரத்தை டெவலப் பண்ணுறது 200 கோடி ரூபாய் அளவில் நிதி கொடுத்துருக்காங்க. மற்ற மாதிரி ஆன்மீக சுற்றுலா, இயற்கை சுற்றுலா, சூழியல் சுற்றுலா, வேளாண்மை சுற்றுலா, இப்படி பல சுற்றுலாவுக்கு பல அளவில் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். அதனால் இந்த மீட்டிங்கில் நான் கலந்துட வந்திருக்கேன். இல்லை, இப்போ கங்கை யமுனா அந்த தாமிரபரணி ரிவரை இணைக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேமெண்டாக கொடுத்துருக்காங்க 60 கோடி ரூபா. அப்புறம் வந்து அதை டெவலப் பண்ண அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இது பிபிபி மோட் கிடையாது. இல்லை, அதாவது ஒவ்வொரு இப்போ வந்து ஆன்மீக அளவில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி ஃபாரஸ்ட் வன அளவில் உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவுடைய இணைப்பு வந்து நடக்குது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றிய அரசோடு அவங்கள்ட்டையும் சில இதுக்கு வந்து நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம்னு உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் வந்து இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம். இல்லை, அதில் இருக்கு, அந்த கோவையிலையும் வந்து திட்டங்கள் இருக்கு. வரக்கூடிய அந்த துறை ரீதியான அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம்.